நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ME24 தமிழ். From global icons to Canadian trailblazers, hear the stories behind the success. Only on Pioneers Spotlight. In today's competitive landscape, effective marketing is essential to elevate your brand. To achieve this, you need the expertise of true marketing professionals. Marketing Experts offers a comprehensive suite of services designed to boost your brand: event marketing, brand marketing, radio, TV, and digital marketing, movie theater ads, video and audio production, photo shoots, web design, graphic design, and printing. Unlock your brand's potential. Contact Anton Armanayam at 437-997-2307 today or visit www.marketingexpertsinc.ca. Marketing Experts, your partner in victory. ME24 Tamil TV சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் ஒரு Pioneer Spotlight புரோகிராமில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் ஆண்டன் அரமநாயகம். இன்றைய தினம் Pioneer Spotlight புரோகிராமில் 24 வருடமாக காப்புறுதி துறையில் பணிபுரிந்து கடந்த 6 வருடமாக கிரேட் லைஃப் ஃபைனான்ஷியல் என்ற நிறுவனத்தை ஆரம்பித்து பல இன்சூரன்ஸ் முகவர்களுடன் சேவையாற்றி வரும் ஜே நடராஜா அவர்களை நேர்காண இருக்கின்றோம். வணக்கம் ஜே நடராஜா அவர்களே. வணக்கம் ஆண்டன். வணக்கம் ME24 தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். கனடாவுக்கு 89ஆம் ஆண்டு வந்து குடியேறி கனடாவிலே எத்தனையோ தொழில்துறைகள் இருக்கும்போது இன்சூரன்ஸை ஏன் தெரிவு செய்தீர்கள்? அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் 89ஆம் ஆண்டு கனடாவுக்கு வந்திருந்தாலும் இங்கு ஹைஸ்கூல் என்றெல்லாம் படித்து பிறகு நான் ஐடி தொழிலில் இருந்த பொழுது 2002ஆம் ஆண்டு இந்த காப்புறுதி பிள்ளைகளின் படிப்பு சேமிப்பு திட்டம் RESP என்ற நிறுவனத்தில் முதலாக சேர்ந்து 2002ஆம் ஆண்டு இந்த சேவைக்கு வந்தேன். இதுக்கு வந்ததுக்கான காரணம் என்னென்று சொல்லி சொன்னால், எனக்கு நான் கூடுதலாக ஒரு பீப்புள் பர்சனாக இருந்ததுனாலும் கூட மக்களுடன் அன்பாகவும் அழகாகவும் பேசுவேன், கதைப்பேன் என்று சொல்லி எனக்கு என்னுடைய சுற்றாடல்கள் இருந்தவர்கள், எனது சகோதரங்கள் எனக்கு அட்வைஸ் சொன்னபடியால் நான் இப்படியான ஒரு ஃபீல்டில் போனால் எனக்கு நல்லா இருக்கும் என்று அட்வைஸ் பண்ணிச்சினோம். அப்போ அதால் நான் சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் என்று சொல்லி 2002ஆம் ஆண்டு இந்த தொழிலில் வந்தேன் நான். ஓகே, அடுத்ததாக உங்களிடம் ஒரு கேள்வி. உங்களின் இந்த சேவையின் தனித்துவம் என்ன? இந்த சேவையின் தனித்துவம் என்றது என்னென்னு சொல்வது, இப்போ ஒன்று சொல்லலாம் கடவுளின் ஆசீர்வாதம் முதலாவது. அதுவும் நோய் நொடி இன்றி இவ்வளவு ஹெல்த்தியாக இருப்பதும், அத்தோடு சேர்ந்து என்னோடு இயற்கையாக சேர்ந்து என்னவோ தெரியவில்லை, ஒரு சேவையாற்றும் மனப்பான்மை. இந்த தொழில் கூடுதலான ஆட்கள் கன பேர் சிறப்பாக இருக்கிறார்கள். இந்த பர்டிகுலர் பொசிஷனில் இருக்க இது எப்போவுமே ஒரு பப்ளிக் இது. அப்போ நாங்கள் எப்போவுமே மக்களுக்கு ஒரு சேவையாற்றும் மனப்பான்கு உள்ளவர்களாக இருந்தால் இந்த தொழில் நீங்கள் நல்ல ஒரு இதாக வரலாம். இப்போ நான், எனது குடும்பம், எனது சுற்றாடல் என்று மட்டும் இல்லாமல் ஒரு பப்ளிக்கை பப்ளிக்கின்ற தேர்வை அறிந்து சேவையாற்றக்கூடியவராக இருந்ததாலோ என்னமோ தெரியவில்லை, இவ்வளவுக்கு தனித்துவமாக வருவதற்கு காரணமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். ஜே நடராஜா அவர்களே, நீங்கள் ஒரு இண்டிபெண்டன்ட் புரோக்கரா அல்லது தனித்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு மட்டும் வேலை செய்கின்றீர்களா? நீங்கள் அந்த இண்டிபெண்டன்ட் புரோக்கரா அல்லது தனித்துவமான ஒரு கம்பெனிக்கு வேலை செய்வீர்களா என்று கேட்ட அந்த கேள்வியை பொறுத்தவரையில் அதை சொல்லுவோம், நாங்கள் எங்களுடைய இன்சூரன்ஸ் என்று சொல்லுவோம் கரியர் ஏஜெண்டா அல்லது புரோக்கரா என்று சொல்லி. இப்போ நான் ஒரு புரோக்கர், இண்டிபெண்டன்ட் புரோக்கராக தான் இருக்கிறேன். அதில் மீனிங் என்னென்னு சொல்லி சொன்னால், நான் பல நிறுவனங்களுடன் சேவையாற்றலாம். கனடாவில் உள்ள முக்கியமான பெரிய காப்புறுதி நிறுவனங்கள், நான் சொல்வதெல்லாம் கூடுதலாக 100 வருடங்களுக்கு மேல் பழமை வாய்ந்த காப்புறுதி நிறுவனங்கள். சும்மா நாங்கள் நேம் சொல்கிறதாக இருந்தால், இப்போது மணி லைஃப், RBC இன்சூரன்ஸ், கனடா லைஃப், சன் லைஃப், இன்ட்ரஸ்ட் அலையன்ஸ், டெஜார்டின், இப்படியான பல காப்புறுதி நிறுவனங்களுடன் சேவையாற்றுவதால் நான்
பல காப்பீட்டு நிறுவனங்களின் சேவையாற்றும் முகவர்களாக கருதப்படுகிறேன். ஒரு சாரர் இருக்கிறார்கள் இண்டிபெண்ட் புரோக்கர் இல்லாமல் ஒரு கரியர் ஏஜென்ட் என்று சொல்வது. அது வந்து நிறுவனங்கள் உள்ளன. இப்போ கோஆப்ரேட்டர்ஸ் இன்சூரன்ஸ், டெஜார்டின் இன்சூரன்ஸ், பிரைமரிக்கா இன்சூரன்ஸ், இப்படியான ஒரு சில நிறுவனங்கள் வேலை செய்பவர்கள். அந்த நிறுவனங்களுக்கு மட்டும்தான் அவர்கள் அவர்களுடைய ப்ராடக்ட்களை தான் அவர்கள் பப்ளிக் சர்வீஸாக கொடுக்கலாம். ஓகே. ஜெயநடராஜா அவர்களே, உங்களை போன்ற ஃபைனான்ஷியல் அட்வைசரை தேடிக்கொண்டிருக்கும் ஒரு வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இது வந்து சுகமாக ஒரு பப்ளிக் நாலேஜுக்கு விளங்கக்கூடிய ஒரு லாங்குவேஜில் சொல்கிறேன் என்றால், ஃபினான்ஷியல் அட்வைசர் இப்போ ஒரு காப்புறுதி என்றதோ அல்லது அதை தாண்டி இப்போ ஒரு சாரருக்கு வந்து சும்மா ஒரு ரெகுலர் காப்புறுதி மட்டும் காணும். ஒரு அவசர தேவைக்காக ஒரு வீடு இருக்குது, மோகேஜ் இருக்குது, எனக்கு ஒரு மோகேஜ் இன்சூரன்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னீங்கன்னா அவருக்கு இப்போ நீங்கள் ஒரு சின்ன ஒரு குயிக்கான ஒரு பிரச்சனையோட ஒரு வாக்கிங் கிளினிக்கு போகலாம், ரைட்? இல்லை உங்களுக்கு ஒரு ஃபேமிலி டாக்டர் வேணுமெண்டா ஒரு ஃபேமிலி ஃபிசிஷனையும் வச்சிருக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்ட போகணும், பெரிய பிரச்சனைக்கு இதாண்ட வேணும் என்று சொன்னால் நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டையும் போகலாம். அதே மாதிரி தான் இதையும் நான் ஆக்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், குயிக்காக உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துகிட்டு போகணும் கொள்ளணும்னா நீங்கள் அது எங்கேயும் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு 60 ஆளுக்கு கால் பண்ணி ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். நான் வந்து கூடுதலாக எப்படி சேவையாற்றுகிறேன் என்று சொல்லிச்சுன்னா, நான் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசராக ஒரு மக்களின் தேர்வைக்கு ஏற்ற மாதிரி அவர்களின் பிரச்சனைகளை என்னென்று அறிந்து அந்த பிரச்சனையை ஒரு பக்கெட்டில் ஒரு 5-6 ஹோல் இருந்து தண்ணி ஒழுகுதுன்னு சொன்னால் அந்த ஹோல் எல்லாத்தையும் அடைக்கக்கூடிய மாதிரிக்கான ஒரு சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ணுறதால எல்லாருக்கும் நான் தெளிவு வேண்டும் இல்லை. கனவிதமான காப்பீடு முறையெல்லாம் இருப்பார்கள். ஆனால் ஒரு ஸ்பெஷலைஸ்டாக அவர்களுக்கான சொல்யூஷன் எல்லாத்தையும் வழங்கி முழு பிரச்சனைகளையும் அறிய வேணும் என்று சொன்னால் அவர்கள் கூட ரிசர்ச் செய்து மற்றது இது வந்து ஒரு நாளில் வாங்கிட்டு போகிற விஷயம் இல்லை. காப்புறுதி என்றது வந்து ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் ஃபுல்லாக இருக்கிறது. இன்றைக்கு நான் 25 வருடமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறேன் என்று சொல்லிச்சினால் அது மீனிங் நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் தொடர்ந்து இந்த தொழிலை செய்து கொண்டிருப்பேன். அப்போ அதால் தொடர்ந்து அவர்களுக்கான சேவை ஒரு பாலிசி வாங்குறதோடையோ அல்லது அவன் ஒரு ஃபினான்ஷியல் நீட்ஸ் இருந்து கதைச்ச அந்த ஒரு நாளோடையோ முடிகிற விஷயம் இல்லை. இது தொடர்ந்தும் அங்கால அவர்களுக்கு அட்வைஸ் வழங்கி கொண்டிருக்க வேண்டிய ஒரு தொழில். அதால் அவர்கள் தெரிவு செய்யும் பொழுது, மக்கள் தெரிவு செய்யும் பொழுது அந்த அட்வைசரையும் எப்படிப்பட்டவர், எவ்வளோ காலம் இந்த ஃபீல்டில் இருப்பார், இவர் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆளா அல்லது ஒரு அக்ரெசிவாக ஒரு அவசரமாக ஒரு உழைப்புக்காக வந்துட்டு போகினோமா, இப்படியான விஷயங்களை அறிந்துட்டு அவர்கள் அந்த ப்ராடக்டையோ அந்த சர்வீஸையோ அந்த முகவரிடமிருந்து பெற்றுக்கொள்வது நல்லது. நீங்கள் இதுவரை 1000க்கும் மேலான மக்களுக்கான காப்புறுதி, அவர்களின் குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு திட்டங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டுகள் என்று மக்களின் தேவைக்கு ஏற்ற வகையில் வழங்கி மக்களின் மிகுந்த நன்மதிப்பை பெற்றவராக திகழ்ந்து வருகின்றீர்கள். பொதுவாகவே எல்லோருக்கும் இருக்கின்ற ஒரு கேள்வி, எந்த வயதிலிருந்து காப்புறுதி எடுக்கலாம்? குழந்தை பிள்ளைகள் என்னும்போது குழந்தை பிள்ளைகளுக்கே காப்புறுதி தேவையா என்ற கேள்வி எழுகின்றது. இதற்கு நீங்கள் கூறும் ஆலோசனை என்ன? காப்புறுதி எடுப்பதற்கு வயது எல்லை இல்லை. வயது எல்லை இல்லை. குழந்தை பிறந்ததிலிருந்து ஆயுள் முடியும் வரைக்கும் காப்புறுதி எடுத்துக்கொண்டிருக்கலாம். ஆனால் வயது எல்லை என்று சொல்லி சொன்னால் ஒரு நிறுவனங்களால் நிரூபிக்கப்பட்ட வயது எல்லை வந்து 85 ஆக கூடினது 85 வயதுக்கு பிறகு எடுக்கிறது. அதே மாதிரி பிறந்த குழந்தை, நான் சொன்ன மாதிரி பிறந்த குழந்தை 0 ஏஜ்ல இருந்து நாங்கள் காப்புறுதி எடுக்கலாம். ஆனால் இந்த காப்புறுதி என்று வரும்பொழுது கூடுதலான ஆட்கள் எங்கள்கிட்ட ஒரு ஸ்டிக்மா என்று சொல்லலாம் இருக்குது. குழந்தை பிள்ளைக்கு காப்புறுதியா, என்னத்துக்கு நாங்கள் அவ்வளவு அவசரமான காப்புறுதி என்றது வந்து எங்களோட மைண்டில் உள்ளதெல்லாம் ஒரு டெத் ஒன்று நடந்தால் அது இருக்கிறவைக்கு கிடைக்கிறதான் காப்புறுதி என்று. அது இல்லை காப்புறுதி. நாங்கள் கிடைக்கிறது வந்து காப்புறுதிக்குள்ளே வந்து சேவிங்ஸ் பிளான் என்று சொல்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், காப்புறுதி நிறுவனத்துக்கு ஊடாக சேவிங்ஸ் எல்லாம் செய்யலாம். இப்போ எத்தனையோ கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்கினோம், பென்ஷன் காசெல்லாம் எடுத்துக்கொண்டு அவள் வந்து இப்போ கிராண்ட் பிள்ளைகளுக்கு வந்து அந்த பிறந்த உடனேயோ அல்லது யங் ஏஜ்லேயோ 2-3-4 வயசுலேயே ஒரு $100-150 போட்டு ஒரு 20 வருஷம் அல்லது 10 வருஷம் கட்டுற பிளானை கட்டி அந்த பிளான்களை ஆரம்பித்திருச்சினோம் என்று சொல்லி சொன்னால் அவர்கள்
கிராண்ட் பேரண்ட்ஸ் இல்லாத காலத்திலோ அல்லது அவர்கள் இருக்கக்கூடிய காலத்திலோ பிள்ளைகள் படித்து முடித்து யூனிவர்சிட்டி முடித்து வர்ற காலத்தில் அந்த பாலிசியில் இருந்து மில்லியன் கணக்கில் கேஷ் வேல்யூவை பாலிசிக்கில் இருந்து எடுக்கக்கூடிய தகுதி எல்லாம் இருக்குது. அப்போ அது அது அந்த காப்புறுதி நிறுவனம் என்ற உடனே அது ஒரு டெத்துக்காக வழங்கப்படுறது இல்லை. இப்போ இந்த மார்க்கெட் எல்லாம் போய்கொண்டிருக்கிற இந்த இதெல்லாம் போய்கொண்டிருக்கிற நேரங்கள் எல்லாம் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட நினைக்கிற கனவேருக்கு எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு தெரியாது. இன்றைக்கு திருப்பி வார் வாங்கிட்டுது, சண்டை நடந்து கொண்டிருக்கு. அப்போ ஆயில் எல்லாம் மார்க்கெட் எல்லாம் ஃப்ளாக்சுவேட் பண்ணும் என்று சொல்லி ஆக்கள் எல்லாம் கோல்டில் வாங்குவோமா சில்வரில் வாங்குவோமான்னு எல்லாம் யோசிச்சு கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் இந்த குழந்தை பிள்ளைகளுக்கு குழந்தை பிள்ளைகள பேரில் இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்குறதால இதெல்லாமே ஒரு ஃபிக்ஸ்ட் ஃப்ளாக்சுவேட் பண்ணாது. ஃப்ளாக்சுவேட் பண்ணுறது சரியான வெரி குறைவாக இருக்கும், மார்க்கெட்டோடு சேர்ந்து ஃப்ளாக்சுவேட் பண்ணாது. அப்போ இதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு குழந்தை பிள்ளைகளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணிச்சினோம்னு சொன்னால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம் ஒரு ஒரு 10 வருஷத்துலேயே ஒரு 50,000 அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டுட்டோம்னு சொன்னால் எந்த மார்க்கெட் கிராஷ் ஆனாலும் அந்த 50,000லேருந்து $1 கூடி குறையாது. அப்போ இது ஒரு ஃபிக்ஸ்ட் இன்கம் ஃபிக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இப்போ எவ்வளோ பேர் இந்த ஃப்ளக்சுவேஷனால் கோல்டை வாங்குவோம் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கணுமோ அதே மாதிரியாக இது குழந்தை பிள்ளைகளுக்கோ அல்லது வயசு குறைந்தவர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்தோம் என்று சொன்னால் ஒரு அமௌண்ட் அவன் பிளானுக்குள்ளே வந்துட்டுன்னு சொன்னால் அந்த பிளான்லேருந்து ஒரு ஜீரோவும் குறையாது. அப்போ அப்படியான ஒரு ரிஸ்க் குறைவான இன்வெஸ்ட்மெண்ட்டை இருக்குமென்றதால தான் நாங்கள் குழந்தை பிள்ளைகளோட பேர்லையும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம் என்று சொல்கிறோம். ஒழிய அந்த டெர்மினாலஜியை நாங்கள் இன்சூரன்ஸ் என்ற பேரில் கதைச்சாலும் அது அவைக்கு ஒரு லார்ஜ் வால்யூமில் கொடுக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இதெல்லாம் பேரப்பிள்ளை கிராண்ட் பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு RESP எவ்வளவு நல்ல நினைச்சு வாங்குகிறோமோ அதே மாதிரி வாங்குறது தான் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எக்கானமி ஒழிய இன்சூரன்ஸ் என்ற அந்த ஒரு டாபிக்கையும் இன்சூரன்ஸ் அதுக்குள்ள ஒரு பில்டினாக இருக்குது ஒழிய இது ஒரு முழு இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு விளம்பர இடைவேளைக்கு பின்பு தொடர்ந்து பேசலாம். In today's competitive landscape, effective marketing is essential to elevate your brand. To achieve this, you need the expertise of true marketing professionals. Marketing Experts offers a comprehensive suite of services designed to boost your brand: event marketing, brand marketing, radio, TV, and digital marketing, movie theater ads, video and audio production, photo shoots, web design, graphic design, and printing. Unlock your brand's potential. Contact Anton Armanaykem at 437-997-2307 today or visit www.marketingexpertsinc.ca. Marketing Experts, your partner in victory. Welcome back to Pioneer Spotlight, presented by ME24 Tamil TV, powered by Marketing Experts Inc. இன்றைய தினம் கிரேட் லைஃப் ஃபைனான்ஷியல் அதிபர் CEO என்று சொல்லக்கூடிய ஜே நடராஜ் அவர்களோடு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். மதிப்புக்குரியவர், மக்கள் பண்பாளர் என்று சொல்லக்கூடிய காப்புறுதி துறையிலே 24 வருடமாக கோலோச்சி வருபவர். ஸோ அவரோடு நாங்கள் இப்பொழுது தொடர்ந்து பேசலாம். தற்காலத்தில் ஏஐயின் ஆதிக்கம் பெரிதும் இருந்து வரும் நிலையில் குறிப்பாக இளைஞர்கள் இந்த ஆன்லைனில் போய் இன்சூரன்ஸை வாங்குகிறாங்க. இப்படிப்பட்ட இளையோர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? நல்ல ஒரு கேள்வி. என்னென்னு சொல்லினால் இப்போ இந்த இளையோர்கள் எல்லாரும் இந்த டிவைஸ் ஸ்க்ரீனுக்குள்ளேயே ஆபத்துருக்கிறதால என்னத்தை எடுத்தாலும் ஆன்லைன் என்ற அந்த இதுக்குள்ளேயே வந்துடணும். ஒரு தலையடி என்றாலும் இப்போ ஏஐட்ட கேட்குறாரு, டாக்டர்கிட்ட போகிறலும் பார்க்க ஏஐட்ட, நெஞ்சு நோதென்றால் ஏஐட்ட, ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துட்டுன்னு ஏஐட்ட, ஒரு மெடிக்கல் டேர்மை கொடுத்த மட்டும் ஏஐட்ட கேட்குற அளவுக்கான ஒரு வாழ்க்கையெல்லாம் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி தான் இளைய சமுதாயம் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸாக அவரோட இருந்து கதைக்கிறதுக்கு எல்லாம் ஒரு பயப்படுதல் என்றால் தி லிவ் வித் த ஸ்க்ரீன், ரைட்? அதோட இருந்ததால் அவைக்கு ஒரு ஆளோட இருந்து கதைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதால் அவ கூடுதலாக ஏஐட்ட கேட்டு வாழலாம்னு நிற்கிறார்கள். ஆனால் உண்மை என்னென்னு சொல்லி சொன்னால் ஏஐ இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணும். இப்போ நாங்கள் ஒரு டாப்பிக்கை போட்டு நான் இப்போ மோகேஜ் எடுத்து நான் 1 மில்லியனுக்கு ஐ நீட் டு பை மோகேஜ் இன்சூரன்ஸ்ண்டா அது கணக்கு இன்புட்டை கொடுக்கும். பட் அது எப்படி அதை இன்புட்டை கொடுக்குதுன்னு சொல்லி சொன்னால் எனிவேர் ஃப்ரம் USA, கனடா வைடாக உள்ள
ஒரு பலவிதமான கம்பெனிகள் அவங்களோட வெப்சைட்டில் உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் போட்டுள்ளது எல்லாத்தையும் புல் பண்ணி அதிலேருந்து ஒரு சம்மரைஸ் பண்ணி அந்த அலகுரம் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை இவைக்கு கொடுக்குது. அதை பேஸ் பண்ணி இவன் வாங்கலாம்னு நினைக்கணும். உண்மையில் அப்படி இல்லை. இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை தான் ப்ரொவைட் பண்ணுமே ஒழிய ஏயால் ஒரு 2 ஆன்சரை தான் தர முடியும். ஆனால் ஒரு ஃபினான்சியல் அட்வைசரோட இருந்து கதை கேட்க ஐ கேன் ப்ரொவைட் தெம் அ கஸ்டம் டிசைன் சொல்யூஷன். கஸ்டம் டிசைன் சொல்யூஷன்டா பேஸ்ட் ஆன் தேர் நீட்ஸ். அவன்ற ஒரு லாங் டேர்ம் கோல், ஷார்ட் டேர்ம் கோல். கிட்ஸ் சின்ன பிள்ளையில் இருக்கலாம். அப்போ ஷார்ட் டேர்மில் உள்ள ரிஸ்க் என்ன, லாங் டேர்முக்கு உள்ள ரிஸ்க் என்ன, ஹெல்த்தால் வரக்கூடிய ரிஸ்க் என்ன, ஒரு 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 சின்ன இன்ஜுரியால் வரக்கூடிய ரிஸ்க் என்ன, இப்படியான பிரச்சனை எல்லாத்தையும் கஸ்டம் டிசைன் பண்ணி கொடுக்க அவ ஒரு ஒரு அவன் பட்ஜெட்டுக்குள்ள சகல பிரச்சனைகளையும் நான் ஒரு சொல்யூஷனாக கொடுக்கும் பொழுது அவைக்கு அது ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். அப்போ அதால் ஏ கேன் ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் பட் ஐ கேன் ப்ரொவைட் கஸ்டம் சொல்யூஷன் பேஸ்ட் ஆன் தேர் நீட்ஸ். ஓகே. மோர்கேஜ் இன்சூரன்ஸ் என்பதை வங்கியில் மோர்கேஜ் எடுக்கும்போது பெற்றுக்கொள்வது நல்லதா, அல்லது உங்களை போன்ற ஃபைனான்ஷியல் அட்வைசர் ஒருவரின் உதவியுடன் வாங்குவது நல்லதா? திறமான கொஷின். இது வந்து கனகாலமாக கனவேருக்குள்ள இருக்கக்கூடிய கேள்வி. ஆனால் இருந்தாலும் இப்பவும் மக்கள் அதை பிளவிட்டு கொண்டிருக்கணும். என்னென்னு சொல்லி சொன்னால் நான் அதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம். நான் இந்த கடந்த 25 வருட கால எக்ஸ்பீரியன்ஸில் கணக்கு உதாரணங்கள் சொல்லலாம். ஈவன் ஆஃப்டர் கோவிட்டுக்கு பிறகு நான் அடுக்கிக் கொண்டே போகலாம் எக்ஸாம்பிள்ஸ் இல்லை. என்னென்னு சொல்லி சொன்னால் ரீசெண்டாக என்னோட ஒரு கிளையன் வந்தவர் சொன்ன ஒரு கதையை சொல்கிறேன்னா, நாங்கள் வீடு வாங்கிக்க தன்ட பேர்லையும் வாங்கி அப்பான்ற பேர்லையும் கிராண்ட் பேரண்ட் பேர்லையும் சேர்த்து வீட்டை வாங்கினாங்க. ஏனென்று சொன்னால் கிராண்ட் பேரண்ட் பேரில் நாங்கள் இன்சூரன்ஸ் வாங்கினாங்க. பேங்கில் சிஐபிசியில் மோகிச்சு தந்தாங்க. சிஐபிசியில் வாங்கிக்க இன்சூரன்ஸ் போட்டு தந்தவர் சிஐபிசி புரோக்கர். இன்கேஸ் சம்திங் ஹேப்பன் டு grandpa, I can get paid off my mortgage and it's not going to happen. It's not going to happen. Grandpaக்கு ஆல்ரெடி டயபிட்டிஸ் இருக்குது. அவருக்கு 6 இயர்ஸுக்கு முன்னம் பைபாஸ் சர்ஜரி செய்தது. ஆனால் அந்த மோர்கேஜ் புரோக்கர்கிட்ட போகும்பொழுது மோர்கேஜ் புரோக்கர் உங்களுக்கு மோர்கேஜ் தாரன் என்று சொல்லிட்டு மோர்கேஜ் இன்சூரன்ஸ் தாரன் என்று சொல்லிட்டு மார்க் பண்ணி அவர்கிட்ட வந்து ப்ரீமியம் கலெக்ட் பண்ணி கொண்டிருக்கணும். இப்போ he just paying a premium to the bank. ஓகே. நெச்சு கொண்டிருக்க அப்படி நடந்தாலும் அது பே பண்ணுமெண்டு கடைசி வரையும் அது பே பண்ணாது. 100% சொல்கிறேன், அது அப்படி பே பண்ணாது. என்னென்னு சொன்னால் அந்த மார்க் பண்ண கொஷன்ஸ்லேயே ஒரு பராகிராஃப் இருக்குது. அந்த பராகிராஃபில் வந்து ஹேவ் யூ ஹேட் எனி ஹெல்த் ப்ராப்ளம், டயபிட்டிஸ், கொலஸ்ட்ரால், ஹேவ் யூ சீன் எனி ஸ்பெஷலிஸ்ட், ஹேவ் யூ ஹேட் எனி சர்ஜரி என்ற கொஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் அவர் நோன்றதுலேயே போட்டு சைன் பண்ணி கொடுத்துக்கிறார். ஏனென்றால் அந்த மோர்கேஜை கொடுத்த மோர்கேஜ் புரோக்கருக்கு வந்து இதெல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் தெரியும். அப்போ அவர் வந்து அந்த ப்ரீமியத்தை கலெக்ட் பண்ணி உங்களை ஃபைலில் சப்மிட் பண்ணியிருக்கு. சிஐபிசி பேங்குக்கு வந்து பேக் எண்டில் வந்து அந்த இன்சூரன்ஸ் அண்டர்ரைட் செய்கிறது வந்து மனு லைஃப் வந்து ஒரு அந்த நேரத்தில் கிளைமெண்ட்டு போய்க்க மனு லைஃப் கிளைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த கிராண்ட் பேக் ஒன்று நடந்த பிறகு போகைக்க அது அப்போ தான் எடுத்து வச்சு பார்ப்பினா ஓகே 2020 செய்த மோர்கேஜ் செய்த டைமில் 2020 கிராண்ட்பாக்கு ஏதாவது வருத்தம் இருந்ததா, ஏதாவது சர்ஜரி செய்தாரா, எது நடந்ததான்னு சொல்லி எல்லாத்தையும் பார்க்கணும். எல்லாத்தையும் பார்த்துக்க பிறகு இவருக்கு இது நடந்திருந்தால் சாரி பாலிசி டிக்ளைன்ட் என்று சொல்லிடும். ஸோ அந்த பாலிசி வந்து அந்த இவருக்கு இது அண்டாது. அதை சொல்கிறது வந்து எங்களுடைய இந்த இன்சூரன்ஸ் லாங்குவேஜில் சொல்கிறது வந்து அது ப்ரீ அண்டர்ரைட்டிங். எப்போவுமே 200% மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன் அட் த பேங்க் லெவல் அது வந்து அண்டர்ரைட்டிங் நடக்கிறது வந்து எப்போன்னு சொன்னால் அட் த டைம் ஆஃப் கிளைம். ஆனால் நீங்கள் எங்களை மாதிரியான நாட்களில் வரைக்க அல்லது ஒரு இன்சூரன்ஸ் புரோக்கரை அப்ரோச் பண்ணி அந்த பாலிசி அடிக்க அண்டர்ரைட்டிங் நடக்கிறது அட் த டைம் ஆஃப் அப்ளிகேஷன். அதாவது கிளைம் நடக்கிற நேரத்தில் தென் யூ ஹேவ் அ பீஸ் ஆஃப் மைண்ட். மற்ற மாதிரி போகணும்னு சொல்லி சொன்னால் அட் த டைம் ஆஃப் கிளைமில் அந்த ப்ரீமியத்தை பே பண்ணி இருக்க போகிறோம் இல்லை. ஆனால் இருக்கிற பெனிஃபிஷரிக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக வந்துடும். அது மட்டும் இல்லை, அதில் கணக்கு இஷ்யூவல் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பேங்க்கில் இருக்கிறீங்க, அதில் வச்சுட்டு கேட்க அடுத்த 5 வருஷத்தால் இன்னொரு பேங்க்குக்கு மாறிங்கள், அங்கே கட்டின இன்சூரன்ஸ் வந்து இல்லாமல் போயிடும். அடுத்த பேங்க்குக்கு போய்க்க அடுத்த 5 இயர்ஸ் கூடிட்டுது, அடுத்த 5 இயர்ஸில் போகணும். ஆனால்
வெளியில் வச்சுருந்தீங்க என்றால் நீங்கள் எந்த பேங்க் மாறினாலும் இந்த இன்சூரன்ஸ் மாறாது. உங்களோட இன்சூரன்ஸ் அப்படியே அதிலே இருந்து கொண்டிருக்கும். அப்போ அதால் அந்த பிரச்சனை இல்லை. மற்றது ஒவ்வொரு வருஷமும் அல்லது ஒரு 5 இயர்ஸுக்கு மாறிக்க உங்களோட ஏஜ் கூடிக்கொண்டிருக்கும். அந்த பிரச்சனை இருக்குது. மற்றது சரி ஓகே நீங்கள் சொன்னதெல்லாம் சரி, ஹெல்த் ப்ராப்ளம் இல்லாமல் ஒன்றும் இல்லை, அங்கேயே பாலிசி தரீனம்னு சொல்லி சொன்னால், அங்கே கொடுத்துறதுலேயே கிளைம் எல்லாம் தரீனம்னு சொல்லி சொன்னால், அவள் என்ன தரப்போயினம்னு சொல்லி சொன்னால் உங்களோட கையில் ஒரு $0 தரமாட்டோம். அந்த இன்சூரன்ஸ் வந்து பேங்க் தன்னை தான் பாதுகாத்து கொள்றதுக்காக செய்த ஒரு இன்சூரன்ஸ். அப்போ உங்களோட மோகேஜை கிளியர் பண்ணி அந்த மோகேஜ் பேரை பண்ணப்படுது, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்க. இந்த whoever the survivor ஃப்ரீயாக இருப்பினும் ஃபினான்ஷியலி. ஆனால் இதையே நீங்கள் வெளியில் செய்திருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த டோட்டல் அமௌண்ட்டுமே வந்து அந்த ஃபேஸ் அமௌண்ட் $500,000 $1 million அந்த ஃபேமிலின்ற அந்த குடும்பத்தில் யார் சர்வைவராக இருக்கணுமோ அவன்ற கையில் ஒரு செக்காக கொடுப்படும். அந்த செக்காக கொடுப்படிக்க அவர்கள் அதை எடுத்து வச்சுக்கொண்டு தே ஹாவ் அ சாய்ஸ், தொடர்ந்து மந்த்லி பேமெண்ட் மோகேஜை பே பண்ணி கொண்டிருக்கிறதா அல்லது டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங்கை பே பண்ணிவிட்டு பேலன்ஸை தாங்கள் கீப் அப் பண்ணுறதா என்றதெல்லாம் தே ஹாவ் தியர் ஓன் சாய்ஸ். வேர்சஸ் பேங்கில் இருந்து பேங்க் அங்கே பே பண்ணி சென்றால் மோகேஜ் ஃப்ரீ, ஃபைன், ஆனால் எங்கள்கிட்ட கையில் ஒன்றுமே லெஃப்ட் ஓவர் இல்லை, நத்திங் லெஃப்ட் டு கண்டினியூ த ரெஸ்ட் ஆஃப் த லைஃப், ரைட்? அப்போ அந்த பிரச்சனை இருக்கும். அதால் மோகேஜ் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது பேங்க்லேருந்து வெளியில் ப்ரைவேட்டாக வச்சுக்கிறது தான். ப்ரைவேட் என்ற வசனத்தை நாங்கள் பாஜராக்கலாம் ப்ரைவேட் இன்சூரன்ஸ் நினைக்கிறோம், அப்படி இல்லை. ஒரு தனித்துவ இன்சூரன்ஸ் கம்பெனியில் நீங்கள் ஒரு காப்புறுதியாக வச்சுக்கிறது தான் நல்லது. உங்களிடம் அடுத்ததாக ஒரு கேள்வி. இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரேட் லைஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டார்ட் பண்ணி 6 இயர்ஸ். இந்த 6 இயர்ஸுக்குள்ள கிரேட் லைஃப் ஃபைனான்ஷியல் எத்தனையோ புதிய வாடிக்கையாளர்களை தன்னகத்திலே கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் வந்து உங்களோட ஒர்க் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் புதிதாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் புதிதாக எத்தனையோ வாடிக்கையாளர்கள் இந்த வருடத்தில் நீங்கள் உள்ளே கொண்டு வரத்தான் போகிறீங்க. அப்படி இருக்கேக்குள்ள எனக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வி, இந்த கிரேட் லைஃப் ஃபைனான்ஷியல் என்கின்ற இந்த நிறுவனத்தை நீங்கள் தோற்றுவிக்க அல்லது ஆரம்பிக்க எது மூல காரணம் அல்லது என்ன நோக்கத்தில் நீங்கள் இப்படி ஒரு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணினீங்க? கிரேட் லைஃப் ஃபைனான்ஷியல் வந்து இப்பொழுது நான் மார்க்கம் அண்ட் ப்ரோக்ரஸ் அருகாமையில் 885 ப்ரோக்ரஸ் அவென்யூ யூனிட் நம்பர் 109 இருக்கின்றோம். கடந்த 6 வருடங்கள் ஆகின்றது ஆரம்பித்து. அப்போது சும்மா பப்ளிக்காக சொல்லக்கூடாது, இல்லை எப்போவுமே ஒரு பிஸ்னஸ் இருக்கிறது என்ற பிஸ்னஸ் நான் அடுத்த லெவலில் கொண்டு வரோம் என்று யோசிச்சு தான் நான் அதை ஆரம்பித்தது. அது ஒன்றாக இருந்து கொண்டு அடுத்தது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நான் இவ்வளவு காலமாக நான் என் மூலம் லேர்ன் பண்ணின எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நான் முதலாவது உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், நான் வந்து ஒரு ஒன் இண்டிபெண்டன்ட் புரோக்கர். அப்போ நான் கூடுதலாக இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் மார்க்கெட்டிங் செய்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நான் ஆரண்டாலும் உங்களுடைய பாலிசிகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் என்னை கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி தரேன்லாம் சொல்லியிருப்பேன். அந்த மீனிங் என்னென்னு சொன்னால், நான் 24 வருஷமாக நான் லேர்ன் பண்ணின இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பல விதமான கம்பெனிகளுக்கு வேலை செய்ததால் நான் ஒவ்வொரு கிழமைகளுமே ஏதாவது ஒரு கம்பெனி என்று ட்ரைனிங், மீட்டிங், ப்ரமோஷன் போய்கொண்டே இருக்குது. அப்போ அதால் எல்லா கம்பெனியோட ப்ராடக்டை பற்றியும் எனக்கு லேர்ன் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சாலும் அந்த சந்தர்ப்பங்கள் அதை நான் உள்வாங்கி என்ன ஒரு மோல்ட் பண்ணி ஒரு நாலேஜை லேர்ன் பண்ணி கொண்டு இருந்ததால் நான் வந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடியதாக இருந்தது. அதை மக்களும் நல்லபடியாக ஆதரித்தார்கள். ஒரு ஜெனிவனாக ஹானஸ்டாக இந்த சேவை எப்படி இருந்து வாரேன்னு சொல்லிட்டு. அப்போ நான் யோசிச்சேன்னு சொன்னால், ஓகே, நான் லேர்ன் பண்ண இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் அடுத்து வளர்ந்து வர்ற ஜெனரேஷனுக்கு, இந்த ஃபீல்டை விரும்பி வர ஒரு மக்களுக்கு இதை நான் டீச் பண்ணி எடிகேட் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்னு சொல்லி சொன்னால், அவர்களும் தங்களுக்கு தெரிந்த தாங்கள் இந்த தொழிலில் முன்னுக்கு வரணும் என்று ஆசைப்பட்டு கொண்டு கனவேர் யங் ஜெனரேஷன் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு சர்வீஸாக மாற்றணும் என்ற ஒரு நோக்கத்தோடு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் அவர்களுக்கும் டீச் பண்ணி அவர்களையும் என்னை போல் ஒரு நல்ல ஒரு அட்வைசஸாக பப்ளிக் சர்வீஸ் செய்யக்கூடிய ஒரு மனிதராக மாற்ற வேண்டும் என்றது தான் என்னுடைய இந்த நோக்கம். இதுவரை உங்களுடன் எத்தனை இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க? தற்பொழுது என்னுடன் 16 ஏஜென்ட்ஸ் வேலை செய்திருக்கிறார்கள். 16 பேர் என்னுடன் இருக்கிறார்கள்.
இன்னும் ஒரு 3 பேர் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த தொழில் வருவதற்காக படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு மாதம் 2 மாதத்தில் மொத்தமாக ஒரு 20 பேர் இருப்போம். எங்களோட நிறுவனத்தில் ஒரு 20 பேர் இருப்போம். என்னுடன் சேர்த்து 20 பேர் இருக்கிறார்கள். In today's competitive landscape, effective marketing is essential to elevate your brand. To achieve this, you need the expertise of true marketing professionals. Marketing Experts offers a comprehensive suite of services designed to boost your brand: event marketing, brand marketing, radio, TV, and digital marketing, movie theater ads, video and audio production, photo shoots, web design, graphic design, and printing. Unlock your brand's potential. Contact Anton Armanaykem at 437-997-2307 today or visit www.marketingexpertsinc.ca. Marketing Experts, your partner in victory. From global icons to Canadian trailblazers, hear the stories behind the success. Only on Pioneers Spotlight. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ME24 தமிழ்.